ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ட்ரீம் மேக்கோவர். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் இந்த லுக் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இது எப்படி க்ரியேட் பண்ணேன் அப்படின்றதையும் நம்ம பேசிக்கிட்டே வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது ஒரு குட்டி ஒன் பிராண்டு மேக்கப்பை. குட்டி ஒன் பிராண்டு அப்படின்னு என்னன்னு கேட்குறீங்களா? அதாவது வந்து ஃபவுண்டேஷன், கன்சீலர் இதெல்லாம் ஒரு பிராண்ட்லேருந்து, மற்றதெல்லாம் இன்னொரு பிராண்ட்லேருந்து பிக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ சின்ன குட்டியான ஒரு ஒன் பிராண்ட் மேக்கப் தான். ஸோ ஓகே, இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிச்சயமாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் அத்தனை நல்லவங்களுக்கும் நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க, பெரிய வேலையெல்லாம் இல்லை, குட்டியோண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. அடுத்தடுத்து நான் போடுற அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் டக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு சின்ன சின்ன விஷயம் நான் சொல்லியிருப்பேன். ரொம்ப பெருசாக இல்லைனாலும் ஒரு குட்டி குட்டி விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு பேசலாம் வாங்க. இப்போ நான் ஃபேஸ் நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸஸ் கெனடாவோட டோனர் வச்சு ஃபேஸ் செட் பண்ணிக்கிறேன். இதனால் இன்னும் ஃபேஸ் கொஞ்சம் மாய்ச்சரைஸ்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நான் மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப லென்த்தாகவும் போகுன்றதுனால நான் அதை ஆட் பண்ணலை. இதுக்கடுத்து நான் கலர் க்யூனோட ப்ரைமர் எடுத்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். சிலிக்கான் பேஸ் ப்ரைமர் தான், நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதே ப்ராண்டில் இருந்து ஒரு கலர் கரெக்டர் எடுத்து நான் ஆரஞ்சு கலர் என்னோடய டார்க் ஸ்பாட்ஸ் இருந்த இடத்துல நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இது ரொம்ப கவரேஜ் இல்லை, ஒரு நார்மலான ஒரு கவரேஜ் தான் இருந்தது. ஆரஞ்சு கலரு, ரொம்ப திக்கான ஆரஞ்சு கலராக இல்லை. இதுக்கப்புறம் நான் வந்து கன்சீல் பண்ணேன். அந்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து வந்து இது ஃபவுண்டேஷனு, இது ப்ளூ ஹெவனோடது. ஸோ நான் கன்சீலரே மற்ற எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேட்டோட கொடுத்துட்றேன், நீங்கள் லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் அதை எல்லாத்தையும் ஓவரால் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டு நான் அதை அப்படியே ஒரு டேம் ஸ்பாஞ்சில் எல்லாத்தையுமே நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து வாய்ஸ் ஓவர் தான் இப்போ கொடுத்துட்ருக்கேன். முதல்ல வந்து நான் வீடியோவோட ரெக்கார்ட் பண்ணேன். பின்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுனால நான் அந்த வாய்ஸ் கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போது அதுக்கப்புறம் மேக்கப் ஃபிக்ஸர் வச்சுட்டு நான் அந்த ஃபவுண்டேஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் நைக்காவோட வாவ் ப்ரோ ஐப்ரோ பென்சில், இது ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது இப்போ எனக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. முடிஞ்சால் நீங்கள் எல்லோரும் கூட வாங்கிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பென்சிலு, லைட்டாக போட்டாலே நல்லா அழகாக அப்ளை ஆகுது. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து அதே கலர் கேல் தான் நினைக்கிறேன். ஆமாம், கலர் கேலோட காம்பேக்ட் ஒன்று இருந்தது. இது வந்து 2 பார்ட்டு, மேலே ஒன்று கீழே ஒன்று. கீழே இருக்கிறது வந்து கொஞ்சம் சங்கியாக இருக்குது. மேலே இருக்கிற காம்பேக்ட் பவுடர் தான் எடுத்து யூஸ் பண்ணேன். ஆனால் சுத்தமாக ஒர்த்தே இல்லைங்க, வரவே இல்லை. கையில் எடுத்து அப்ளை பண்ணால் கையில் ஒட்டுது. ஃபவுண்டேஷன் மேலே அப்ளை பண்ணும்போது வரவே இல்லை. ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த இது யூஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு மெப்லைன் ஃபிட்மியில் இருந்துட்டு நான் ஒரு காம்பேக்ட் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். நான் இந்த ஷேடு நம்பர் எல்லாத்தையுமே நான் கீழே கொடுத்துறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ளூ ஹெவன்லேருந்து ஒரு கன்சீலர் எடுத்துகிட்டு இந்த கன்சீலர் தான் நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணேன். ஸோ இதை வந்து நான் கண்ணுக்கு மேலே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஐஷேடோ ஒர்க்குக்கு இது பேஸாக இருக்கும். இதோட வான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. 2 பக்கம் தட்டையாக இருந்தது. அதனால அந்த வான் நான் இந்த மாதிரி பார்த்ததில்ல, இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை நான் வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிட்டேன். 2 கண்ணுலேயும் இதே நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஐஷேடோ ஒர்க்குக்கு ரெவல்யூஷன் பிராண்ட்லேருந்து கிஷோ அப்படின்ற ஷேடில் பேலட் ஷேடு, அதிலிருந்து நான் ட்ரான்ஸ்யூஷன் ஏரியாவில் நான் அப்ளை பண்ணிக்கலாம். லைட் கலர் எடுத்துகிட்டேன். ஸோ இது உங்களுக்கு வந்து இந்த பேலட் வந்து எனக்கு ஒரு பேலட் வாங்கினதுக்கு இந்த பேலட் ஃப்ரீயாகவே கிடச்சிது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பிராண்ட் அது, ரெவல்யூஷன் பிராண்டு. என்கிட்ட இருக்கிற ஐஷேடோ பேலட் எல்லாமே ரெவல்யூஷனில் தான் இருக்கும். முக்கால்வாசி அதுதான் இருக்கும். நல்லா பிக்மெண்ட் இருக்கும். முடிஞ்சால் ரெவல்யூஷனில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், ரொம்ப சூப்பராகவே இருக்கும், ஏமாத்தாது நம்மளை. ஸோ அதுக்கப்புறகு ரொம்ப டார்க் ஷேட் எடுத்துகிட்டு நான் அவுட்ரு கார்னர்லாம் நான் கொடுத்து நான் இன்டென்ஸ் பண்ணிக்கிட்டேன். நான் ரொம்ப ஐஷேடோ ஒர்க்கு ஹெவியாக எடுத்துக்கல, ஸோ சிம்பிளாக பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு விட்டுட்டேன் அப்படியேவும். அடுத்து வந்து ஹைலைட்டர் அதிலே இருக்குது, அது ஒரு லைட் கலர் எடுத்துகிட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன் என்னோடய மிடில் ஆஃப் ஐயில். ஸோ இது ரொம்ப ரொம்ப சட்டிலான ஒரு ஐஷேடோ ஒர்க்காக இருந்தது. நான் ரொம்ப ஹெவி பண்ணிக்கல. அடுத்து ப்ளூ ஹெவனில் இருக்கிற ஐலைனர் எடுத்து நான் ஐலைனர் ஒர்க் பண்ணிக்கிட்டேன். 2 கண்ணுலேயுமே
ப்ளூ ஹெவன் எடுத்துக்கிட்டேன். ஐலைனர் வந்து நல்லாயிருக்கும் ப்ளூ ஹெவனில். மஸ்கரா வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது, ரொம்ப வாட்ரியாக தான் இருக்கும். நம்ம நினைக்கிற அந்த இது கிடைக்காது, வால்யூமைஸ்டாக தெரியாது ஐலாஷஸ் எல்லாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து கான்டர் ஒர்க்கு சரி கொஞ்சம் அதே தான் ப்ளூ ஹெவனில் கொஞ்சம் டார்க் ஷேட் எடுத்துக்கிட்டேன். கன்சீலர் எடுத்துகிட்டு நான் எந்தெந்த ஏரியாலாம் கான்டோரிங் தேவைப்படுதோ அந்தந்த ஏரியாவுக்குலாம் நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இது ரொம்ப இருக்கிறதுல இதுதான் டார்க் ஷேடாக இருந்தது, டாஃபி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இந்த அளவுக்கு தான் ஒர்க் ஆச்சு. இன்னும் இதில் விட டார்க் கிடையாது. அதே இந்த இதில் தான் இதே கன்சீலர் தான் நான் லைட் கலரை எடுத்துகிட்டு என்னோடய ஹைலைட்டர் ஏரியாவுக்கு நான் வந்து டச் பண்ணேன். அது வந்து ஸோ அதோட ஷேட் என்னன்னு தெரியல, நான் டிஸ்கிரிப்ஷன் எல்லா லிங்க்கும் கொடுத்துறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கான்டர் ஒர்க் வந்து முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து ஹைலைட்டர் தான் பண்ணுறது. இதை வந்து நான் கான்டர் ஒர்க் பண்ணது மறுபடியும் நான் வந்து ஃபிட்மி காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிக்கிட்டேன். ஃபேஸ் ஃபுல்லாத்தையுமே ஓவரால் ஃபினிஷிங்காக இருக்கட்டும் அப்படின்றதுனால. இதுக்கடுத்து NOX பிராண்ட்லேருந்து ஹைலைட்டர் எடுத்து என்னோடய ஹைலைட்டிங் ஏரியா எல்லாத்துலேயுமே நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இது வந்து பவுடர் கான்டோர் பேலட், இது நல்லாயிருக்கும் NOX பிராண்டு. அடுத்து ஐலாஷ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அன்றைக்கி மஸ்கரா வந்து ரொம்ப வால்யூமைஸ்டாக இல்லாதனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இது தேவைப்பட்டதுன்னு வச்சுக்கிட்டேன். அடுத்து நைக்காவிலேருந்து ஹைலைட்டர் எடுத்துக்கிட்டேன். இதுதான் நம்ம ஏற்கனவே நான் ரிவ்யூ சொல்லியிருந்தேன். ஆனால் டக்குன்னு எடுத்து நான் லைட்டாக ப்ரஷ்ஷு வேறு பெரிய ப்ரஷ், ஒரே ப்ரஷ்ஷில் எனக்கு எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்ருந்தேன். அதனால் இன்றைக்கி ரொம்ப பத்தையாக அப்பிக்கிடுச்சு. ஸோ ரொம்ப இது பார்க்குறப்ப உங்களுக்கு இருக்கும், ஆனால் லாஸ்ட்டில் வந்து ஃபேஸ் வந்து ஃபினிஷிங்காக தெரியும். நான் என்ன செஞ்சேன்னா இதுக்கப்புறம் அந்த என்னோடய சீக் போன்ஸில் அப்ளை பண்ண ஹைலைட்டர்ஸ் எல்லாம் மறுபடியும் நான் பவுட்ரு வச்சு செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் காட்டினா ரொம்ப லென்த்தியாக வீடியோ போகும்னு நான் கொஞ்சம் அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் லைட்டாக எடுத்துக்கிட்டாலே நல்லாயிருக்கும். அடுத்து சுகர். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பிளிங்கியாக தெரியாது பாருங்கள், நான் கட் பண்ணிட்டேன். சுகர்லேருந்து லிப்ஸ்டிக், இது லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டுருந்துருப்பேன் இந்த லிப்ஸ்டிக் பற்றி. இந்த லிப்ஸ்டிக் தாங்க பெரிய மேஜிக்கே பண்ணுது, செம்மையான லிப்ஸ்டிக்கு. அது என்னன்னு நீங்கள் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இந்த லிப்ஸ்டிக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஒரு பிந்தி வச்சு செட் பண்ணியாச்சு. ஓவரால் இப்போது ஃபேஸ் முடிஞ்சிச்சு. இப்போது நம்ம வந்து மேக்கப் ஃபிக்சர் வச்சு இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகே, இந்த மேக்கப் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு ரிவ்யூ பண்ணுங்கள். காஜல் மறந்துட்டேன், மேக்கப் எல்லாம் முடிஞ்ச பிறகு காஜல் போட்டுக்கிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு மேக்கப் போட்டு ஒரு 3 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் எடுத்தது. லிப்ஸ்டிக் வந்து சுத்தமாகவே எப்போயுமே அழியாது, அது வந்து வாட்டர் ப்ரூஃப் தான். மற்றபடி மேக்கப் வந்து இப்படி தான் இருக்குது. இது நார்மலான லைட் வெளிச்சத்தில் தான் எடுத்திருக்கேன். நான் ஃபுல்லாக ஹெவியான லைட் எதுவும் போடல, ஒரே ஒரு டியூப் லைட் மட்டும்தான் எரியுது. ஸோ நான் பார்லருக்குள்ளேயே தான் இருக்கிறேன், வெளியில் போகலை. பட் வேர்வைக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியலை, அதுக்காண்டி நான் வேர்வைக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு வெளியே போக முடியாது. ஸோ உள்ளே இருந்தால் ஓகே, மேக்கப் வந்து நல்லா தான் இருக்குது, ரொம்ப எந்த ஒரு ஃபால்ட்டும் கிடையாது. ஓகே, ஓவரால் ரிவ்யூ கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஓகே, நான் எனக்கு எந்த இதுவுமே ஒட்டலை, நல்லா தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். வாட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். வாட்டர் ஓகே, நான் இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா கழுவிட்டேன். ஆனாலும் பாருங்கள் லிப்ஸ்டிக்கு போகவே இல்லை, அப்படியே இருக்குது. இந்த பிக்மெண்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எத்தனை தடவை வாஷ் பண்ணாலும் போக மாட்டேங்குது. ஓகே, நம்ம இப்போ மேக்கப் ரிமூவர் வச்சு தான் அதை ரிமூவ் பண்ணணும்.